ஒருவர் தன்னிடம் உள்ள தொகையில் 1/3 பங்கு தொகையை 7% வட்டியிலும் 1/4 பங்கு தொகையை 8% வட்டியிலும் மீதி தொகையை 10% வட்டியிலும் முதலீடு செய்து இறுதியில் அவருக்கு ரூ 561 கிடைத்ததில் அசல் தொகையை காண கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் 3ஆ பிரிச்சு 7% வட்டியிலையும் 8% வட்டியிலையும் 10% வட்டியிலையும் இன்வெஸ்ட் பண்றாரு. இறுதியா அவருக்கு கிடைச்ச வட்டி பார்த்தோம்னா 561 ரூபா. ஸோ அசல் தொகை என்ன கேட்குறாங்க, பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க மீதின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணிட்டாவே இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ மீதின்னு என்ன அர்த்தமா, நம்ம பேசிக்கா நம்ம 1ன்னு வச்சுக்கணும். 1 மைனஸ் இந்த 1/3 பிளஸ் 1/4. நெக்ஸ்ட் 1 மைனஸ் 2க்கு காமனா எல்சிஎம் எடுத்துக்கோம் 12. ஸோ உங்க 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 4 டைம். அப்போ 4 பிளஸ் 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 3. சீக்வல் டு 1 மைனஸ் 4 பிளஸ் 3 7 வகுத்தல் 12. நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 12 12 12 7 போச்சுன்னா 5/12. ஸோ இந்த மீதி அப்படிங்கிறது 5/12. ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுறவே நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1/3 இன்ட்டு 7% பிளஸ் அடுத்தது 1/4 இன்ட்டு 8% பிளஸ் அடுத்தது 5/12 இன்ட்டு எத்தனை சதவீதம், 10% சீக்வல் டு இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியாக கிடைக்கணும் அமௌண்ட் தான் இந்த 561 ரூபா. நெக்ஸ்ட் இந்த 3லையும் பர்சன்டேஜ் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். பர்சன்டேஜ் வெளியே எடுத்துட்டோமா இங்கே என்ன வரும், 7/3 வரும். ப்ளஸ் இங்கே 8 4 கேன்சல் பண்ணால் 2, அப்போ இந்த இடத்துல 2. ப்ளஸ் இங்கே 10 2 கேன்சல் பண்ணால் 5, அதேமாதிரி 12 2 கேன்சல் பண்ணால் 6. அப்போ 5 இன்ட்டு 5 25 வகுத்தல் 6 சீக்வல் டு இங்கே 561. நெக்ஸ்ட்டு இந்த 3க்கு காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 6. ஸோ இங்கே 3 இருக்குது, 3 எத்தனை டைம் இருக்குன்னா 6 வரும் 2 டைம். அப்போ 2 இன்ட்டு 7 14. இங்கே 1 இருக்குது அர்த்தம். ஸோ இங்கே 1 எத்தனை டைம் இருக்குன்னா 6 வரும் 6 டைம். அப்போ 6 இன்ட்டு 2 12 ப்ளஸ் இங்கே 6 இருக்குது, அப்போ அப்படியே 25 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பர்சன்டேஜ் இருக்குது சீக்வல் டு 561. அடுத்தது 14 ப்ளஸ் 12 ப்ளஸ் 25 ஆட் பண்ணால் 51 வகுத்தல் 6. ஸோ பர்சன்டேஜ் இது பர்சன்டேஜ் இருந்தால் டினாமினேட்டரில் 100 போடணும். அப்போ 6 இன்ட்டு 100 600 சீக்வல் டு 561. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படி இருந்தால் கொண்டு வந்தால் எப்படி வரும், 561 இன்ட்டு அப்படி ரிவர்ஸில் மாறும் 600 வகுத்தல் 51. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் 11 டைம் 11 51 561. ஸோ 11 இன்ட்டு 600 6600 ரூபா. அசல் பார்த்தோம்னா அசல் தொகை 6600 ரூபா. இந்த அமௌண்ட் தான் 3ஆ பிரித்து 7%, 8%, 10% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு.